எரிஞ்சிருச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது எரிஞ்சது தெரிய மாட்டேங்குது. எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டது தாங்க. போட்டு வந்தா அது மேல உண்டி விழல, நீங்க கல்லடிங்க. நான் இந்த கொடி அசைச்சு அவங்க கவனத்தை நம்ம பக்கம் திருப்புறேன். ஓகே தானே? ஓகே. ஏங்க, உங்களால முடியும். உங்க நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. சீக்கிரம் கல்லடிங்க. அடிங்க. ஹலோ ஹலோ. ஏங்க, விசில். ஏங்க, நான் விசில் அடிச்சு தசை திருப்புறேன். நீங்க வேணா தம் கட்டி உங்க ஃபுல் பவரோட கல்லடிங்க. அவன் நம்ம எல்லாரையும் விட வேற லெவல்ல யோசிக்கிறான். உள்ள அவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு கண்மணி கிட்ட எப்படி நடிக்கிறா பாத்தியா? ஆமா, பாட்டி எங்க? நீ வேற என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லை. புரியல. உன் மேல பாட்டி கொலவெறியில இருக்கா. மூச்சு காத்துலயே 100 டிகிரில ஓன்னு கொழுந்து விட்டு எரியுது. சரி, நீங்க வாங்க, வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிடுங்க. வாங்க. வாங்க வாங்க. சூப்பர் சிச்சி, கை கொடுங்க. ஏய், என்னடா ஏதோ கதை கேட்ட மாதிரி சொல்ற? இதெல்லாம் நிஜமாவே நடந்துச்சுடா. எங்களுக்கு அது கதை தானே. உங்களை பார்த்தா தீவில மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்ட மாதிரி தெரியலையே. செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. உண்மைதான். 2 முழு நாள் அவரோட நான் மட்டும் தான் இருந்தேன். அந்த உலகத்திலேயே நாங்க 2 பேரும் மட்டும் தான் இருந்தோம். எங்க இஷ்டத்துக்கு தெரிஞ்சு